அனைவருக்கும் வணக்கம். உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை வைப்பது நல்லதா கெட்டதா? இதை நாம் சில உதாரணங்களோடு பார்க்க போகிறோம். ஏற்கனவே அப்படி சிலை வைக்கப்பட்டவர்கள், உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன ஆனார்கள், அதையெல்லாம் பற்றி உதாரணத்தோடு பார்க்கலாம். ஈராக் நாட்டின் அதிபர் சதாம் ஹுசேன் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் 65 வயதான போது அவருக்கு சிலை நிறுவப்பட்டது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே. ஆனால் சில ஆண்டுகளிலே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, அவர் பதவியை இழந்தார். அதன் பிறகு அமெரிக்காவின் ஆதிக்கத்தால் அவர் மீது வீண்பழி சுமத்தப்பட்டு அவருடைய 69 வயதில் அவருடைய உயிரையும் இழந்தார். இது வரலாறு, இதில் நாம் மறைத்து சொல்ல எதுவுமில்லை. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். பெருந்தலைவர் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், ராஜாஜி ஆட்சி காலத்தில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் புதிதாக 14,000 பள்ளிகளை திறந்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் இன்று பள்ளி இருக்கிறது என்றால், பள்ளிக்கூடம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் தான். நாம் எல்லோருமே அவருடைய கல்விக்கண் திறந்ததால் தான் நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் என்றால் மிகையாகாது. தமிழ்நாடு கல்வியிலே முதலிடம் பெறுவதற்கு அவர்தான் முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, ஏராளமான அணைகள், தொழிற்சாலைகள், பெல் தொழிற்சாலை, ICF தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், அவற்றை எல்லாம் அமைத்தவர் அவர்தான். பொற்கால ஆட்சி என்றால் அவருடைய ஆட்சி தான். ஆனால் 1961 அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சர்கள் இருந்த சுப்பிரமணியம் போன்றவர்கள் அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி சிலை அமைத்தார்கள். அதை திறந்து வைத்தது யார் தெரியுமா? அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஒரு முதலமைச்சரின் சிலையை, அதுவும் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு நாட்டின் பிரதமர் திறந்து வைத்தது வரலாற்று சாதனை. அதை வேறு எங்காவது நடந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. இது வரலாற்று சாதனை. அப்படி அவர் புகழின் உச்சியிலே இருந்தார். அந்த சிலை இன்றும் அந்த மவுண்ட் ரோடில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பெரியார் பாலத்தின் அருகிலே அந்த சிலை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. 1961 அக்டோபர் 9 திறந்து வைக்கப்பட்ட அந்த சிலை, ஆனால் 2 ஆண்டுகள் முடிவதற்குள் காமராஜர் என்ன செய்தார்? தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு, தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பாக அமைந்துவிட்டது. அதன் பிறகு பக்தவச்சல முதலமைச்சரானார். அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் பல குறைபாடுகள், நிர்வாகம் சரியில்லாத காரணத்தாலும் பெயர் கெட்டு போய்விட்டது. அந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றோரின் பேச்சு வன்மையாலும், மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் சுடப்பட்டதாலும், MR ராதாவால் சுடப்பட்டதாலும் 1967 திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டையே பொற்கால ஆட்சியாக மாற்றி காட்டிய காமராஜர் சொந்த ஊரிலேயே ஒரு கல்லூரி மாணவனால் தோற்கடிக்கப்பட்ட சோகமான வரலாறு நிகழ்ந்தது. அதன் பிறகு அவர் தேர்தல்களிலே MP தேர்தலில் தான் போட்டியிட்டார். அதன் பிறகு அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசனத்தில் அமர முடியாமலே போய்விட்டது. அது தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே அவருடைய சிலை வரலாறு அப்படி ஆயிற்று. அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா 1968 அவருக்கும் மவுண்ட் ரோடிலே சிலை அமைக்கப்பட்டது, அண்ணா சாலையிலே. சரியாக ஓராண்டு முடிவதற்குள் அவர் உடல் நலமின்றி படுக்கையாகி, அதன் பிறகு அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து அமெரிக்கா செய்து உடல் தேராமல் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அவருடைய வரலாறு இப்படியாகிவிட்டது. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கும் மவுண்ட் ரோடில் சிலை அமைக்கப்பட்டது. திராவிடர் கழகத்தினர் சிலை அமைத்தார்கள். அந்த சிலை அமைக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே அவருடைய ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது. எமர்ஜென்சி காலத்திலே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு திமுகவினர் சிறையிலே அடைக்கப்பட்டு சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். அதன் பிறகு அவர் ஆட்சியில் அமரவே முடியவில்லை. 13 ஆண்டு காலம் அவரால் ஆட்சியில் அமர முடியவில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். 1987 மக்கள் திலகம் மறைந்தார். அப்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலத்திலே மவுண்ட் ரோடில் செல்லும்பொழுது அவர் கருணாநிதியின் சிலையை சேதப்படுத்தி விட்டார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள். ஆகவே அவருடைய சிலை பாதியாக உடைக்கப்பட்டு விட்டது.
அதன் பிறகு சிறிது காலம் கழித்து அந்த சிலை முழுமையாக அகற்றப்பட்டது. அந்த சிலை அகற்றப்பட்ட பின்பு தான் மறுபடியும் 1989 கருணாநிதி முதல்வரானார். அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி கடைசியாக முதலமைச்சராக இருந்தபொழுது அவருடைய சிலைகளை, தன்னுடைய சிலைகளை நிறைய அமைத்தார். அதேபோல் அவருடைய கட்சியின் சின்னமான யானை சிலைகளையும் அமைத்தார். அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு அவர் நடந்த எல்லா தேர்தல்களிலும் தோல்வியடைந்து இதுவரை மீண்டும் அவர் முதலமைச்சர் அரியாசனத்தில் அமரவே முடியவில்லை. இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்த இது போன்ற உதாரணங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப்